நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பொருளாதார வல்லுநர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். சார், கச்சா எண்ணெய் விலை குறைந்திருக்கிறது. இதற்கும் ட்ரம்ப் வரி விதிப்புக்கும் தொடர்பு இருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசுறாங்க. ஆனா கச்சா எண்ணெய் விலை சர்வதேச அளவில் குறைந்தால் அதை வாங்குகிற போது நமக்கு பெட்ரோல் விலை குறையணும். ஆனா அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கல. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இங்கேயும் விலை குறைஞ்சிருக்குது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சர்க்கார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸைஸ் டியூட்டியை ஏற்றிருக்கிறாங்க. ஸோ எக்ஸைஸ் டியூட்டியை போத் பெட்ரோல் டீசலுக்கு ஏற்றிருக்கிறாங்க. அந்த எக்ஸைஸ் டியூட்டி ஏற்றினது அப்படியே கவர்மெண்ட்டுக்கு போகணும். கம்பெனி கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த விலை இறக்கம் உங்களுக்கு வரக்கூடாது, அரசாங்கத்துக்கு போகணுன்னு அரசாங்கம் வரியாக போட்டு ரத்தத்தை உரிகிற மாதிரி உறிஞ்சிட்டாங்க. அவ்வளோ விலை குறைஞ்சு வாங்கி நமக்கு அதே விலைக்கு கொடுக்குறாங்க. ஆமாம். அது அப்போ அந்த அந்த 2 ரூபா குறையுதுன்னா அந்த 2 ரூபா பணத்தை கவர்மெண்ட்டே எடுத்துக்குது. இப்போ டீசல்லையும் 2 ரூபா. இப்போ வரி யாருக்கு போடுறாங்க? அது கம்பெனிலேருந்து வாங்குறப்ப போட்டுக்கிறாங்களோ? போட்டுக்கிறாங்க. உங்கள் பங்க்கில் வரைச்சா வரியாக வந்துடும். விலையை குறைச்சி வரியை ஏற்றி வாங்கி அதே ரேட்டு வர மாதிரி பண்ணிடுறாங்க. இது டோட்டலாக இந்தியா முழுக்க. அதே சமயத்தில் எல்பிஜி சிலிண்டர் விலையை 50 ரூபாய் ஏற்றிருக்கிறாங்க. அந்த உஜ்வல்லா ஸ்கீம் எல்பிஜி சிலிண்டர் விலையை 50 ரூபாய் ஏற்றிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, மிடில் கிளாஸை பற்றி இந்த கவர்மெண்ட்டுக்கு கவலையே கிடையாது. பணக்காரங்களுக்காக இயங்கும் அரசு. இன்றைக்கும் அதுதான் நிறுவனம். இல்லை, இப்போ இந்த வரி விதிப்பு தமிழ்நாடு இந்தியான்னு இல்லை, ஒரு மிகப்பெரிய சர்வதேச பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கு. 50 நாடுகள் இதை தொடர்பு கொள்ள போகிறாங்க. இன்றைக்கி அமெரிக்காவை தொடர்பு கொண்டு அது என்ன பேசினாலும் அமெரிக்காவோட மேஜர் ட்ரேடிங் பார்ட்னர்ஸுங்கிறது 3 பிளாக்கு. ஒன்று யூரோப்பியன் யூனியன், ஒன்று ஜப்பான், ஒன்று சைனா. நம்ம கூட அவ்வளோ பெரிய பிளாக் கிடையாது. இந்தியா கூட அவ்வளோ பெரிய பிளாக் கிடையாது. இந்த 3 நாட்டில் சைனா சரதாம் போடான்ட்டான். போர்னா ரெடி, நானும் வரி விதிக்கிறேன், நானும் வரி போடுறேன், நீ போர் போட்டால் நானும் போர் போடுறேன்ட்டான். யூரோப்பியன் யூனியனும் பெருசாக ஒன்றும் இது வரைக்கும் சமரசம் பேச வரல. ஜப்பானும் பெருசாக சமரசம் இது வரைக்கும் பேசலை. இந்த 3 பேரில் ஜப்பான் வேணால் சமரசம் பேசலாம், மீதி 2 நாடு சமரசம் பேசாது. சிங்கப்பூர் எங்களுக்கு இது பெருத்த நஷ்டம்னு அவங்களோட பிரைம் மினிஸ்டர் பேசி அது 2 நாளாக வைரலாக போயிட்டுருக்குது. அமெரிக்கா பண்ணது தப்பு, சிஸ்டமே மாற்றிட்டாங்க, இது பண்ணிடக்கூடாது, இது துரதிர்ஷ்டம்னு அவர் சொல்லிட்டார். அதனால் உலகத்தில் எந்த நாடும் இது ஏற்றிக்காது. அவரை போய் கெஞ்சுவாங்க. ஆனால் அவர் நினச்சா குறைப்பார், நினச்சா குறைக்க மாட்டார். அவர் என்ன பண்ண போகிறாருன்னு அவருக்கே தெரியல. அதனால் இது பெருசாக இன்றைக்கி நாளைக்கு குறையாது. சில பேர் சொல்கிறாங்க 60 நாளில் 90 நாளில் குறையும்னு. என்னை பொறுத்த வரைக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் அமெரிக்கா டீப் ரிசெஷனுக்குள்ளே போய் அவங்களுக்கு இதில் கட்டம் வந்தப்புறம்தான் ரிவர்ஸ் ஆகும். ஆனால் அமெரிக்கா ஃபுல்லாக போராட்டங்கள் வெடிச்சிருச்சு. மக்கள் ரோடுக்கு ஹேண்ட்ஸ் அப் ட்ரம்ப்புங்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, எல்லா ஊர்லேயும் பாஸ்டன் அது மாதிரி எல்லா பெரிய ஊர்லேயும் மக்கள் தெருவில் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நகராதா? இனி போருங்கிறது சண்டையோ துப்பாக்கி, இது போருக்கு போகிற மாதிரி தெரியல எனக்கு. பட் இது என்ன ஆகும்னா, அமெரிக்காவில் விலைவாசி கூடும், மக்கள் செலவு பண்ணுறது கம்மியாகும், ஜிடிபி கான்ட்ராக்ட் ஆகும். அதனால் ரிசெஷன் வரத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அது அப்போ தான் இந்த ப்ராப்ளம் பெருசாகும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 செக்டர் எஃபெக்ட் ஆகும். ஆட்டோ செக்டர், அதாவது இந்த ஆட்டோ காம்பரன்ஸ் பண்ணுறாங்கல்ல, நம்ம ஊர்லேருந்து டிவிஎஸ், ரானே, இந்த கம்பெனி எல்லாம் டெஃபினட்டாக அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. அந்த கம்பெனியோட லாபங்கள்லாம் இம்மீடியட்டாக எஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ், நகையை பண்ணி வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க உடனே அடிபடும். 3வது என்ன ஆகும்னா, ஒரு 6 மாதத்தில் ஐடி செக்டர், நம்மளோட பெரிய லாபமே பிஸ்னஸே அந்த ஊரில் தான் இருக்குது. அந்த ஐடி செக்டர் பெருசாக ஐடி செக்டர் அமெரிக்காவை நம்பி தான் இருக்குது. ஆமாம், அது பெருசாக அடிபடும். அதில் தான் அதை நம்பி தான் 1 கோடி பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க, டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும். ஆல்ரெடி என்ன ஆகுதுன்னா, அங்கே பல பேருக்கு ஏஐனால் வேலை வாய்ப்பு போயிட்டுருக்கு. இப்போ புதுசாக ஆள் எடுக்கிறதே கம்மியாயிடுச்சு. இன்ஃபோசிஸில் ஒரு 500 பேரை வேலை கூட்ட அமைச்சிட்டாங்க. அந்த வேலையை எடுக்கிறது கம்மியாகவும் இருக்கிறவங்கள அனுப்புவாங்க. ஸோ இப்போ இந்த ரிசெஷன் ஸ்ட்ராங்காக ஆச்சுன்னா பெஞ்சில் ஆளை போட்டு அந்த ஆளுங்களை தூக்குவாங்க. ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி பெருசாக அடிபடும்.
ஜொமாட்டோலாம் இப்போவே வந்து ஆட்களை வேலையை விட்டு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓயோ வேலை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஓலாவும் பல பேரை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்டார்ட் அப்புக்கு ஃபண்டிங் மெயினாக அமெரிக்காலேன்னு வருது. இந்த ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் ட்ரை அப் ஆகிடும். இப்போ பைஜூஸ் போண்டியான மாதிரி பல சிறு ஸ்டார்ட் அப்புகள் போண்டியாகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஸோ இமீடியட் எஃபெக்ட் வந்து ஆட்டோ, ஸ்டார்ட் அப்பு, ஐடி ஐடி வந்து 6 மாதம் கழித்து பெருசாக இம்பேக்ட் இருக்கும். இப்போதைக்கு ஃபார்மா கம்பெனியில் இம்பேக்ட் இல்லை. பட் நான் ஃபார்மா மேலேயும் டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால் ஃபார்மா கம்பெனி மேலேயும் டேக்ஸ் வந்தால் பெரிய கஷ்டங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே ரொம்ப குறிப்பாக இந்தியாவுக்கு வச்சுக்கலாம். ஆமாம், இந்தியாவுக்கு தான் நான் சொல்கிறேன். இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, பங்களாதேஷில் வரி ஜாஸ்தி போட்டிருக்காங்க. ஆமாம், நம்மளோட கூட போட்டிருக்காங்க. அதனால திருப்பூர்லலாம் கொஞ்சம் பிஸ்னஸ் எக்ஸ்ட்ரா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கேயே டிமாண்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அமெரிக்காலேயே அந்த எக்ஸ்ட்ரா வருமாங்கிறது ஒரு சந்தேகமாக போயிடுச்சு. திருப்பூரில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி கம்பெனிகளுக்கு கூட நேரடி பாதிப்பு தான். டெஃபினட்டாக பாதிப்பு இருக்குது. அந்த வரும்னு நினைக்கிறது வராமல் போகிறதுக்கு ஏன் காரணம் இருக்குன்னா, அங்கேயே ரிசெஷன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து வாங்க மாட்டாங்க. அதனால் இப்போ என்ன ஆனோன்னு என்ன கேட்டால் என்ன சொல்யூஷன்னா, அமெரிக்காவை விட்டுட்டு மற்ற நாடெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து அவங்கக்குள்ளே ட்ரேட் பண்ணிக்கிறது பெட்டர் தென் அமெரிக்காவை நம்பி இருக்கிறது. உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவை புறக்கணிக்கிறது பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லையா, அந்த பிரிக்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் தனியாக ஒரு நாணயம் உருவாக்கிக்கிறோம்னு சொன்னதுக்கே ட்ரம்ப் மிரட்டிட்டாரு. அதை அப்படியே எல்லாரும் பின்வாங்கிட்டாங்களே. இந்தியா மட்டும்தான் பின்வாங்கிட்டு, வேற யாரும் பின்வாங்கல. பின்வாங்கி தண்டால் பஸ்கி எடுத்து நம்ம ஒருத்தர் தான், மற்றவங்கலாம் எடுக்கலை. இன்றைக்கும் யூரோப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் நம்மக்குள்ளே ட்ரேட் பண்ணுறதை தவிர வேறு ஒன்றும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ அமெரிக்கா அல்லாத நாடுகளின் கூட்டமைப்புன்னு ஒன்று இப்போ உடனடி தேவைன்னு நீங்கள் பார்க்க, அந்தந்த ஊர் ட்ரேடிங் பிளாக்ஸ்னு இருக்குது. இப்போ யூரோப்பியன் யூனியன் ஒரு ட்ரேடிங் பிளாக்கு, ஏஷியன் கண்ட்ரிஸ், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் ஒரு ட்ரேடிங் பிளாக், கல்ஃப் ஜிசிசிங்கிறது கல்ஃபுக்குள்ளே ஒரு ட்ரேடிங் பிளாக்கு, ஆஃப்ரிக்கன் யூனியனுங்கிறது வந்து ஒரு ட்ரேடிங் பிளாக்கு. நம்ம தான் எந்த ட்ரேடிங் பிளாக்லேயும் இந்தியா தான் இல்லை. நம்ம எல்லா ட்ரேடிங் பிளாக்கோடையும் அலையன்ஸ் போடணும். இப்போது நம்ம இயூவோட ஒரு அலையன்ஸ் போடணும், ஏசியானோட ஒரு அலையன்ஸ் போடணும். அது மாதிரி நம்ம வந்து இயூ, ஏசியானு, ஜப்பானு இது மாதிரி தனித்தனியாக நம்ம அலையன்ஸ் போட்டால் தான் நம்மளுக்கு நல்லது. இல்லை இப்போ உங்களுக்கு இந்தியாவை பொறுத்தவரையும் எப்பவும் ரஷ்யாவோட ஒரு நெருக்கமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நேரு வந்து இந்த அணிசேரா நாடுகள் நான் அலைன்ஸ், அதான் 10 வருஷமாக அணிசேரா நாட்டே நீங்கள் ஒன்றும் மீட்டிங் போட்டு ஒன்றும் நடத்தவே இல்லையே. அதெல்லாம் ரெகுலராக அந்த காலத்தில் ரெகுலராக அணிசேரா நாட்டுக்குள்ள மீட்டிங் போட்டு ஒரு குரூப்பாக வச்சுருந்தோம். இப்போதான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. இப்போ தான் நம்ம அமெரிக்காவுக்கு தண்டால் பஸ்கி எடுக்கிறதுக்கு தானே சரியாக இருக்குது 10 வருஷமாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் பிரதமர் பேசுகிறாரு, மலேசியா பிரதமர் பேசுகிறாரு. அவங்களுக்குலாம் டேக்ஸ் கம்மி தானே. சிங்கப்பூர், மலேசியா அவனே பேசுகிறான்ல, அப்போ நீங்கள் பேசணும்ல. இது வரைக்கும் பிரதமர் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையே. நானும் 50 நாடுகள் சுற்றுப்பட போகுதில்ல, சுற்றுப்பட போகுதுன்னு சொல்கிறோமோ இல்லையோ, உட்காந்து ஒரு 50 நாடு சேர்ந்து போய் ஒரு டிமாண்ட் வைக்கிறதே ஒரு நியூஸ் தானே. அதில் என்ன 50 நாடு என்னன்னா, ஒரு நாடு மேலே டேக்ஸ் போட்டிருக்க அந்த மனுஷனே கிடையாது, வெறும் பெங்குவின் மட்டும் இருக்கு. அந்த ஊருக்கு டேக்ஸ் 10 பேர் 1000 பேர் இருக்கிற ஊரெல்லாம் ஃபாக்லேண்ட் ஐலண்டில் இருக்கிறதே 5000 பேர். அவன் போய் பேசுறதுக்கும் நீங்கள் பேசுறதுக்கும் ஒன்றா? நீங்கள் பெரிய அமைப்பு எது பேசுதுன்னு சொல்லுங்கள். யூரோப்பியன் யூனியன் பேசுதா, இல்லை சைனா பேசுதா, ஜப்பான் பேசுதா? அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவன் பேசுகிறான்னா, பொடி நாடு சிங்கப்பூரே தைரியமாக இருக்கிறான், மலேசியா பேசுகிறான், இங்கே ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்களா? ஏன் பேசலைங்கிறது தானே கேள்வி. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ 26% போட்டிருக்காங்கல்ல இந்தியாவுக்கு. இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் வந்து அமெரிக்காவுக்கு இனிமேல் இறக்குமதி ஆனால் 1 லட்சம் கொடுத்து வாங்கினவே நீ 1,26,000 கொடுக்கணும். ஆனால் வாங்க மாட்டான். அவன் என்ன பைத்தியக்காரனா? அந்த ஊரில் எல்லாமே கடனில் தானே சார் வாங்குறான். 25,000 ரூபாய் 25. அவன் தனியாக மேட் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு மேன் பவர் கிடையாதுல்ல. அதனால இந்த பொருள் உங்கள் பொருள் இப்போ சைனா பொருள் அத்தியாவசியமான பொருள் 25% எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குவான். உங்கள்கிட்ட இருந்து போகிறது என்ன? மாம்பழம் சாப்பிட்றது. ஒரு நாளைக்கு மாம்பழம் சாப்பிடாம இருப்பான். உங்கள் ஊர்லேருந்து அத்தியாவசியமாக கார் உதிரி பாகங்கள்லாம் நம்ம அது வெளியூர்லேருந்து வாங்கிட்டு போகிறான். அதனால் என்ன? கார் உதிரி பாகம் ஒன்று தான் பெருசாக இங்கேன்னு எக்ஸ்போர்ட் ஆகுது. நகை வாங்காமல் இருக்கிறான். நகை வந்து யுஏஇலேருந்து வாங்குறான். நம்ம ஊர் கம்பெனி எல்லாம் யுஏஇல. இந்தியாவிலேருந்து இறக்குமதி குறைச்சிருவான். டெஃபினட்டாக குறையும். இல்லை, அவன் வந்து இப்போ நம்ம அளவுக்கு அவனுக்கு மேன் பவர் கிடையாதுல்ல. நம்ம தானே சார், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அமெரிக்காவில் எது மேன் பவர் சார்? ஜெம்ஸு ஜுவல்லரிங்கிறீங்க. உங்கள் ஜுவல்லரி மேனுஃபேக்சரெல்லாம் இதில் உட்காந்துன்னு இருக்கிறான். இதில் யுஏஇயில் உட்காந்துன்னு இருக்கிறான்.
இங்கேருந்து யூஏஇக்கும் இந்தியாவுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குது. நகையெல்லாம் இங்கேருந்து அங்கே கொண்டு போயிட்டு அங்கேருந்து பில் பண்ணுவான். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காதுல்ல. ஸோ இப்போ இந்த இறக்குமதினால இந்தியாவுக்கு தான் நட்டம், அமெரிக்காவுக்கு நட்டம் கிடையாது. அமெரிக்காவுக்கு நம்ம ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட் பிளேயர். 100ல் 2 ரூபா 2% தான் இந்தியாவிலேருந்து போகுது. இப்போ நம்மளுடைய தவிர்க்க முடியாத சக்தியா இல்லை இந்தியா. இந்தியா இல்லை, அதுதான் இந்த 3 நாடு தான் தவிர்க்க முடியாத சக்தி. சீனா, ஜப்பான், ஐரோப்பா. சரி, இப்போ சீனாக்காரன் வரி போட்டிருக்கானே, அப்போ நம்மளை விடுங்க. அப்போ அவன் வந்து எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாமே அவன் கையில் தானே இருக்கு. அவன் என்ன யுவான் வேல்யூம் குறைப்பேன்னு சொல்கிறான்ல. நீ 54% டேக்ஸ் போட்டிருக்கிற, எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிற. பாதிக்கு 1/4. இப்போ ஒரு யுவான் 8 ரூபா இருக்கிறத ஒரு யுவான் 10 ரூபா ஆகிட்டானா சரியாக போச்சுல. அவன் தானே கம்யூனிஸ்ட் தானே அவன். நான் யுவான் விலையை குறைப்பேன்னு சொல்கிறான்ல அவன். நீயும் பிஸ்னஸ் பண்ணிக்கோன்னு சொல்லு. எனக்கு காசை கட்டிட்டு என்ன ராஜான்னு சொல்லிட்டு நீயே பிஸ்னஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். அங்கே தான் இப்போ அது இல்லைங்கிறாங்களே, கம்யூனிஸ்ட் சோசியலிச கான்செப்ட்லேருந்து சீனா இல்லைங்கிறாங்க. ஆமாம், ரஷ்யாவும் இல்லைங்கிறாங்க. அதெல்லாம் சர்வாதிகாரம். ஆனந்த் சீனிவாசன் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ அமெரிக்காவுக்கு எதிராகங்கிறத விட அமெரிக்காவை சாராமல் ஒரு தனி நாடுகள் ஒரு அணி அமையணும்னு சொல்கிறீங்களே. அப்போ மிக்ஸ் எக்கனாமிங்கிற கான்செப்டே இங்கே செதஞ்சு போச்சு. 90ஸ்க்கு அப்புறம் அந்த மிக்ஸ்டு எக்கனாமிங்கிற கான்செப்ட் நம்ம 90s முன்னாடி இவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சிருக்குமா ஜீவா? இப்போ அதனுடைய தொடர்ச்சி தானே இப்போ நம்ம அனுபவிக்கிறோம். நீங்கள் சொன்ன அந்த எல்பிஜி இவ்வளோ பேர் வேலை வாய்ப்பு எல்லாம் இப்போ அதெல்லாம் சேர்ந்து தானே ட்ரம்ப் நம்ம எல்லாருக்கும் அதான்ப்பா இன்னைக்கு ராகுல் காந்தி போட்ட ட்வீட்டு தான். நீங்கள் வந்து 10 வருஷமாக என்ன மேக் இன் இண்டியான்னு சொல்லிட்டு உங்களை யார் பண்ண வேணான்னாங்க. நீங்கள் பணக்காரங்களாக உதவி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பணக்காரன் ஏன் இங்கே தயாரிக்கிறான்? அவன் சைனாலேருந்து வாங்கி இம்போர்ட் பண்ணி இங்கே போட்டுருவான். இந்தியாவில் ரியலாக மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவன்னா எம்எஸ்எம்இ, எஸ்எம்இ அவங்களுக்கு நீங்கள் 10 வருஷமாக ஊக்கம் கொடுத்துருந்தீங்கன்னா பெருசாக வந்திருப்பான். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 3 விஷயம் வேணும். லேண்டு வேணும், லேபர் வேணும், கேபிட்டல் வேணும். கேபிட்டல்னால் மூலதனம் வேணும், லேண்டுனா நிலம் வேணும், ரைட்டாக லேபர் வேணும். இது 3மே நம்ம அரசாங்கம் கொடுக்கல. லேண்டுனா A1 A2க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அவரோட பணக்கார நண்பர்களுக்கு மட்டும் கொடுத்துப்பார். அரவிந்த் சுப்பிரமணியம் அவங்கள நேஷ்னல் சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு மட்டும்தான் நிலம். பேங்க்கு அவங்களுக்கு தான் கடன் கொடுக்கும். அவங்களுக்கு தான் பில்லு போடாமல் ஃபோன் பில் போடாமல் 5 வருஷம் ஃபோன் பில் போடாமல் 1700 கோடி மறந்துடுவார். அவர் வீட்டில் கல்யாணம் வந்துருச்சுல்ல, அதனால் ஃபோன் பில் கட்ட முடியல. அதனால் அவரோட டவர் கம்பெனிக்கு டவரை பில் பண்ணாமல் 1750 கோடி ரூபா மறந்துட்டார். இது மாதிரி நீங்கள் வந்து சிறு கம்பெனிக்கு எதாவது செஞ்சீங்களா? அவன் 2 ரூபா கொடுக்கணுன்னா அவனுக்கு 5 ரூபா பிடுங்கிறது தான் நம்ம வேலை. கரெக்டாக? சிலிண்டர் விலையும் ஏறுது. இப்போ செய்தி வந்திருக்கு. ஆமாம், நான் என்ன கேட்குறேன்னா சிறு தொழிலை என்கரேஜ் பண்ணாமல் உங்களுக்கு நண்பராக இருக்கிறவங்கள பணக்கார முதலாளிகள் என்கரேஜ் பண்ணோட விளைவு தான் இது. இந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் எப்போதுமே சின்ன சின்ன இருக்கிற கம்பெனி தான் கரெக்டாக இருக்கும். உங்களால் நம்ப முடியுதா? பிஎஸ்என்எல் 1780 கோடி ரூபா பில்லு போட மறந்துருப்பானா? நட்டத்தில் ஓடுற கம்பெனி 1750 கோடி ரூபா ஜியோகாண்டி பில்லை மறந்து போயிட்டேங்கிறான். அதுக்கு எதாவது பிரதமர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கிறாரா? பிரதமர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்லும் போது தான் நான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கவர்மெண்ட் என்னங்க தமிழ்நாட்டுக்கு பணம் தந்துச்சு? இந்த 10 வருஷத்தில் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அள்ளி கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்கள் மன்மோகன் சிங் அரசு ஒன்றுமே கொடுக்கல நேற்று சொல்லிட்டு போயிருக்காரு. அது நான் என்ன சொல்கிறேன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபியாக கணக்கு பார்க்கணும். 10 வருஷத்துக்கு 2 விதமாக நீங்கள் கணக்கு பாருங்கள். 3 விதமாக பார்த்துக்கோங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஜிடிபி இருந்தது, அந்த எந்த பர்சன்டேஜ் தமிழ்நாடுக்கு வந்தது, இன்றைக்கி என்ன ஜிடிபி இருக்குது, என்ன பர்சன்டேஜ் தமிழ்நாட்டுக்கு, அது வேண்டாம், அதை பார்க்க வேண்டாமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரூபாவோட மதிப்பு என்ன, இன்றைக்கி இருக்கிற ரூபாவோட மதிப்பு என்ன? 10 வருஷத்துக்கு முன்னாடி டாலர் 56, இன்றைக்கி டாலர் 87, 88. அப்போ என்ன மதிப்பு? 50% மதிப்பே போயிடுச்சு. சரி, டாலரில் மதிக்க வேண்டாம், தங்கத்தில் மதிப்போம். அன்றைக்கி 2200, இன்றைக்கி 8500. ஸோ இன்றைக்கி உங்களோட ரூபாயோட மதிப்பு என்ன, அன்றைக்கி மன்மோகன் சிங் இருந்தபோது ரூபாவோட மதிப்பு என்ன? அந்த மதிப்பு ஈக்குவலைஸ் பண்ணியாவது நீங்கள் கொடுத்தீங்களா? கொடுக்கல. ஜிடிபி போர்ஷனாவது கொடுக்கலைங்க. அன்றைக்கி அரிசி விலை என்ன, இன்றைக்கி அரிசி விலை என்ன? ஆப்வியஸ்லி நீங்கள் நிறைய கொடுத்தா தான் ஆளுக்கு வருவான். அன்றைக்கி என் டிரைவருக்கு 7000 ரூபா சம்பளம் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி 7000 ரூபா கொடுத்தா டிரைவர் ஓட்ட வருவானா? 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த மாதிரி. என்னத்தை பேசுகிறாரு? அவர் தான் பேசுகிறாருன்னா நீங்களும் கேட்டு வந்து என்ன கேட்குறீங்க? கேள்வி பிரதமர் பேசியிருக்காரு. ஒரு ஊடகவியலாளர் பிரதமருடைய கருத்தை உங்கள்கிட்ட நான் பிரதமர் ஏதோ சீரியஸாக ஃபேக்ட்ஸை பேசினா பரவாயில்ல. இந்த பிரதமருக்கு ஒரு மினிஸ்டரு கோயம்புத்தூரில் போய் நான் இவ்வளோ முத்ரா லோன் கொடுத்தேன்னாங்க. இவ்வளோ பேருக்கு தமிழ்நாட்டில் வீடு வாங்கினதுக்கு பைப் லைன் போட்டு இவ்வளோ வசதி தமிழர்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கோங்கிற. இல்லை, முத்ரா லோன் அவ்வளோ பேர் அங்கே கோயம்புத்தூர்லேயே இல்லைன்னு ஒன்று பேங்க்கு தான் சொன்னான்ற வேண்டியது.
1 கோடி பேருக்கு தண்ணி கொடுத்தேங்கிறாரு. 1 கோடி பேருங்கிறது 25 லட்சம் குடும்பம். நம்ம ஊரில் பம்பு பேரே எம்ஜிஆர் பம்புன்னு ஒன்று இருக்கும். தெருவில் இருந்த பம்பை வீட்டுக்குள்ளே பம்பு போட்டது எம்ஜிஆர் காலத்தில். இருக்கிற எல்லா பெரிய குடியிருப்புலையும் ஒரு பம்ப் இருக்கும். ஒரு பம்பு எம்ஜிஆர். அது பேர் எம்ஜிஆர் பம்பா? அது பேரே எம்ஜிஆர். எம்ஜிஆர் ஆட்சியில கொண்டு வந்ததுனாலயா? அதனால எம்ஜிஆர் பம்புன்னு பேரும். சரி, கலைஞர் டிவின்னு சொல்ற மாதிரி. கலைஞர் டிவி நீங்க சொல்ற மாதிரி. ஓகே ஓகே. நீங்க வந்து 2025 நான் வந்து தண்ணி கொடுத்தேன் யார்கிட்ட கதை கத்துறாரு. நீங்க இண்டிபெண்டன்ஸ் டே பேசும்போது என்னால் எல்லா கிராமத்துலையும் எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு. நீங்கள் உடனே நியூஸ் பேப்பர்காரன் போய் பார்த்தானா டெல்லியிலேருந்து 100 கிலோமீட்டர் தள்ளியே எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு வந்துருச்சு. ஒரு ஃபார்மர் வந்து விவசாயி ரெட்டு பிச்சிடுச்சுன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ ரெடி பண்ணீங்க. உடனே ஒரு புண்ணிய பிரசூன் பாஜ்பாயின்னு ஒரு எடிட்டர் அந்த லேடியை போய் கேட்குறாரு. அந்த லேடி சொல்லுது, என்னை இன்னும் சீதா படமே பார்த்ததில்லைன்னு. உடனே அவனை அந்த எடிட்டரை வேலையை விட்டு தூக்குந்தீங்க. எங்கே உண்மையை பேசியிருக்கீங்க? எல்லா கிராமத்துலேயும் எலக்ட்ரிசிட்டி வந்ததுன்னு பொய், ஃபார்மருக்கு டபுள் பண்ணிட்டேங்கிறது பொய். அதாவது நம்ம பேசுகிறத பேசிக்கிட்டே போவோம், மக்கள் நம்பிட்டே இருப்பான்னு நண்பருது. இல்லை, இப்போ எனக்கு நீங்கள் ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பொருளாதார பெருமந்தம், பெட்ரோல் விலை ஏறுறது, சமையல் கேஸ் இப்போ 50 ரூபா நம்ம பேசிக்கிட்டு கேப்பில் ஏறி இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் ட்ரம்ப் மட்டுமா இல்லை மோடியா? ட்ரம்ப்பும் மோடியும் சேர்த்து ரெண்டும் நண்பர் தானே. வேர்ல்டு லெவலில் ட்ரம்ப்னா இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு மோடி தான். எங்கேயாவது ஒரு பொருளோட விலை 50லேருந்து 60 குறையுது, இங்கே சிலிண்டர் விலையை ஏற்றிருக்காருன்னா என்ன அர்த்தம்? இந்த எல்பிஜி சிலிண்டர் ட்ரம்புக்கு நாட் ஓன்லி இந்தியா டார்கெட், அவருக்கு அப்படி இந்தியா தான்ங்கிற டார்கெட் கிடையாது. நம்ம பிரதமருக்கு மிடில் கிளாஸும் ஏழைங்க மேலே எப்படி சுமையை ஏற்றலாம் அப்படின்னு. கச்சா விலை எண்ணெய் விலை இறங்கிருச்ச, எப்படி எல்பிஜி சிலிண்டர் விலை ஏறும்? கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பொருளாதாரம் தொடங்கினாலும் அரசியல் பேசாமல் இருக்க முடியல. ஏன்னா ரெண்டும் ஒன்றுக்கொன்று பிணைந்தது. அதுவும் ஜியோ பாலிடிக்ஸ், வேர்ல்டு பாலிடிக்ஸ், நம்ம லோக்கல் பாலிடிக்ஸ், நேஷனல் பாலிடிக்ஸ் எல்லாமே எக்கனாமிக்ஸ்குள்ளே தான் வருது. அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. அந்த பொருளாதார பார்வை இல்லாமல் நம்ம அரசியலை பார்த்தோம்னா ரொம்ப தட்டையாக இருக்கும். அந்த விதத்தில் ரெண்டையும் இணைத்து இதனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும்படி எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.